துலாம் ராசி, துலாம் லக்னக்காரங்க, சுக்கிரன் வீடு சூப்பராக இருக்க டைமு ஜாக்பாட் ராசி. ஏன்னா குரு பகவான்லாம் உங்களை 5ஆம் வீடாக பார்த்துட்ருக்காரு. ரொம்ப நல்லா டைம் போயிட்டுருக்கு. அதுவும் ஃபேமிலி சம்மந்தமாக நிறைய டைம் போயிட்டுருக்கு. நல்லா சூப்பராக இருக்க டைம். கையிலலாம் எனக்கு தெரிஞ்சு காசு நல்லா நிற்கும். ஃபேமிலியோட ஒரு நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. குழந்தைங்க கிட்ட மட்டும் கொஞ்சம் டென்ஷன் ஆகாமல் பார்த்துக்கோங்க. அப்படி டென்ஷன் ஆகிற மாதிரி இருந்தால் ஏதாவது டூர் மாரி போய்ட்டு வாங்க. முக்கியமாக நீர்நிலைகள் போய்ட்டு வாங்க. உங்களை அப்படியே கொஞ்சம் சாந்தப்படுத்தும். கடல், மெரினா பீச், இல்லை தூத்துக்குடி, திருச்செந்தூர் பீச்சுக்கு போய்ட்டு வாங்க. இல்லை நீங்கள் வந்து ஆறு, குளம், ஃபால்ஸ், உங்கள் பக்கத்தில் நேச்சுரலாக என்ன நீர்நிலை இருக்குது, கோவில், குளம் கூட நேச்சுரலான வாட்டர் பாடி தான். ஸோ நீங்கள் அதுவும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லா ஒர்க் ஆகும். இது கூட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு டைம் நல்லா இருக்குங்க. நீங்கள் தாராளமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அதுவும் இது துலாமில் இருக்கவங்களுக்கு வந்து இந்த ஸ்டாக் மார்க்கெட் ரொம்ப பிடிக்கும். லக்ஸுரி ப்ராடக்ட்ஸ், அதாவது நம்ம வந்து நீங்கள் கார் வாங்கினாலும் லக்ஸுரியாக வாங்கணும்னு நினைப்பீங்க. சாப்பிட போனாலும் இந்த ஏசி ரூம் உள்ள, இப்போ ஹோட்டல் போனாலும் நேராக அந்த ஏசி ரூம் உள்ள போய் உட்காந்து சாப்பிடணும்னு நினைப்பீங்க. லக்ஸுரியாக இருக்க நினைப்பீங்க. அது சம்மந்தமாக இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணுவீங்க. தாராளமாக பண்ணலாம். ஆனால் உங்களுக்கு வந்து இப்போ இருக்கிற கோச்சார பிரகாரம் எதில் பண்ணால் நல்லது. ஏன்னா எல்லோரும் என்ன சொல்லுவாங்க, துலாம் ராசி, சுக்கிரன் ராசி, ஸ்டாக் மார்க்கெட் போடு அப்படின்றவாங்க. அப்படி கிடையாது. ஜென்ரிக்காக ஓகே, பட் ஸ்டாக் மார்க்கெட்டில் போட்டால் உங்களுக்கு பணம் வருமா அதை செக் பண்ணணும். எதில் இன்வெஸ்ட்மெண்ட்டில் போடுறோம், எதில் போட்டால் உங்களுக்கு ரெட்டிப்பாகும் இல்லை 3 மடங்கு ஆகுன்றத பார்த்துட்டு அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் நிறைய ஜெயிக்கலாம். அண்ட் முயற்சி ஸ்தானம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஏன்னா இதில் வந்து நிறைய பேர் சிஏல இருப்பீங்க, ஆடிட்டர்ஸ் இருப்பீங்க, நீதித்துறையில் இருப்பீங்க, ஏதோ ஒரு இடத்துல வந்து நீதி சொல்கிறவராக இருப்பீங்க. ஏன்னா இதோடைய சிம்பிளே பார்த்திங்கன்னா அது தராசு சிம்பிள். அப்படி இல்லைன்னா நீங்கள் அந்த பொசிஷனில் இருந்தீங்கன்னா, இல்லைன்னா கூட நீங்கள் வந்து ஒரு இடத்துல ஒரு மேனேஜராக இருந்தீங்கன்னா கூட பக்கத்து டீமில் இருந்தெல்லாம் வந்து உங்ககிட்ட அட்வைஸ் கேட்பாங்க. சார் நீங்கள் உங்கள் ஒப்பீனியன் சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா இந்த ஒப்பீனியன் சொல்கிறது வந்து நியூட்ரலாக சொல்கிறவங்க யாருன்னா துலாம் ராசி. இவங்க துலாம் ராசி வந்து துலாம் ராசியில் இருக்கணும். இவங்க வந்து பேசுகிறது வந்து ரொம்ப கனிவாக அட்ராக்டிவாக பேசுவாங்க. ரொம்ப ஜாலின்றதை தாண்டி அவங்க பேசுகிறது தான் நம்மளுக்கு கேட்கணும் போல தோணும். அந்த அட்ராக்டிவ் இருக்கும். நியூட்ரலாக கரெக்டாகவும் பேசுவாங்க. ஸோ நீங்கள் இதுக்கு சம்மந்தமாக நீங்கள் எடுக்கிற முயற்சிகளை நீங்கள் நல்லா வின் பண்ணிகிட்டே வருவீங்க. நம்ம சக்தி என்னவோ அதை ஃபுல்லாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இது சம்மந்தமாக நீங்கள் எதோ எக்ஸாம்ஸ் எழுதுறீங்க, இது சம்மந்தமாக ஏதோ ஒரு பேச்சு போட்டி, ஏதோ ஒரு போட்டி தேர்வில் இருக்கீங்க அப்படின்னா இதெல்லாம் எடுங்க. ஏன்னா இப்போ நீங்கள் நிறைய பேர் இப்போ காலேஜ் படிக்கிறவங்களாம் நிறைய இந்த கேம்பஸ் இன்டர்வியூலாம் வர டைம். இப்போ இந்த கேம்பஸ் இன்டர்வியூ ஸ்டார்ட் ஆகும். நீங்கள் அதிலலாம் வந்து எப்படின்னா அந்த ஒரேட்டேஷன் ஸ்கில் சொல்லுவாங்க, இல்லை குரூப் டிஸ்கஷன் சொல்லுவாங்க. உங்களுடைய பவர் வந்து கம்யூனிகேஷன், அட்ராக்டிவாக பேசுங்க. அதை எடுங்க. அதை எடுக்க நீங்கள் ஜெயிக்கிறது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதே மாதிரி பண விஷயம், பணமும் உங்களுக்கு நல்லபடியாக வரும். கரெக்டாக இது எங்கே கொடுக்குறோம் எங்கே வாங்குகிறோம் இந்த செலவுகளை வச்சுக்கிட்டாலே ரொம்ப ஜாஸ்தியாக ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. திருமணத்துக்கு டைம் ரொம்ப நல்லாயிருக்கு. திருமணம் அமையத்துக்கு அதிகமான டைம் நல்லாயிருக்கு. நீங்கள் வந்து இப்போ லவ் பண்ணுறவங்களுக்குள்ள டைம் ரொம்ப நல்லா இருக்குது. ஏதாவது சின்ன சின்ன ஈகோ இஷ்யூஸ் வராமல் இருந்தால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சைலண்ட்டாக போங்க. ஏன்னா இது வந்து சைலண்ட்டாக இருக்க ராசி தான். ஆனால் இப்போ இதிலே சித்திரையெல்லாம் கலக்கும் போது, சித்திரை நட்சத்திரமெல்லாம் இருந்தால் டக்குன்னு சில இடத்துல வந்து டென்ஷன் ஆகிடுவாங்க. ஸோ அது இல்லாமல் ரெகுலேட்டாக வச்சுக்கோங்க. ரெகுலேட்டாக வச்சுக்கிறது எப்படின்னா அதுக்கு இந்த தெய்வ முறைகள் நம்ம சொல்லுவோம். வீடியோ கடைசியில் பாருங்கள், தெய்வ முறைகள் சொல்லுவோம், சில தானிய முறைகள் சொல்லுவோம். இதெல்லாம் நீங்கள் கடைபிடிக்க அந்த மைண்ட் நியூட்ரலிட்டின்றது தாராளமாக வந்துட்டுருக்கும். சரி, வேறு ஜாகிரதையாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து பிஸ்னஸ் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏதாவது அன்வான்ட் பாலிட்டிக்ஸ் ஏதாவது வந்தால் அது வந்து அப்படியே நகர்ந்து வந்துடுங்க. ப்ராஃபிட்டில் வந்து ஏதாவது நஷ்டமாகிற மாதிரி ஏதோ தப்பாக இருக்குது அப்படின்னா டக்குன்னு அதை வந்து காசு எடுத்துகிட்டு கொஞ்சமாக போட்டால் அதில் என்ன நடக்குதுன்னு டெஸ்ட் பண்ணி பாருங்கள். மற்றபடி சுப நிகழ்ச்சிகள் ஏதாவது நடக்குதுன்னா தேவையான ஆட்களை மட்டும் கூட வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிள் ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா சுக்கிரன் வந்து எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணுறதுல நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்க வருவாங்க. ஆனால் எல்லாரும் நம்மளுக்கு நல்லது தான் செய்வாங்களான்னு கேட்டால் அது ஒரு கேள்விக்குறி. எல்லாருக்குமே தான் ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணி விட்ருவாங்க. அதனால் யாரை கூப்பிட்றீங்கன்றதை கரெக்டான ஆளுங்களை வச்சுட்டிங்கன்னா ஜெயிச்சிடலாம். அதே மாதிரி இப்போ தூக்கமோ இல்லை வீட்டில் ஏதோ சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் போயிட்டுருக்குன்னா இப்போ ஒரு தெய்வ முறைகள் சொல்கிறேன், அதை ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லபடியாக வரும். என்னது ஒன்றும் இல்லை, உங்கள் அதிதேவதை யார்? மகாலட்சுமி தாயார், அஷ்டலட்சுமி, இவங்களெல்லாம் வழிபட சூப்பராக இருக்கும். அதுவும் நீங்கள் சுவாதி நட்சத்திரமாலாம் இருந்தீங்கன்னா லக்ஷ்மி நரசிம்மர்,
யோக நரசிம்மர் வேறு, லக்ஷ்மி நரசிம்மர் வேறு. அவங்க ரெண்டோடைய பவரும் வேறு வேறு. எல்லாமே நரசிம்மர் தான். ஆனால் லக்ஷ்மி தாயாரோட இருக்கும்போது அது வேறு மாதிரி வேலை செய்யும், சூப்பராக வேலை செய்யும். உங்களுக்கு வந்து லக்ஷ்மி நரசிம்மர் அவங்கள வச்சு நல்லபடியாக வேண்டுங்க. நம்ம சாமி ஃபோட்டோவை எடுத்துகிட்டு வந்து பெட்ரூமில் வைக்க வேணாம். ஆனால் லக்ஷ்மி நரசிம்மர் குங்குமம் எடுத்துகிட்டு விட்டுட்டு போய் படுக்கலாம். நீங்கள் அதை பண்ணும்போதே நல்ல வேலை செய்யும். அருகம்பில்லை தலைக்காணி கீழே வச்சுட்டு தூங்கலாம். இது ரொம்ப நல்ல வேலை செய்யும். இதெல்லாம் தொடர்ந்து பண்ணிட்டு வர ஏதாவது தடங்கள் இருந்தால் உங்களுக்கு அது எல்லாமே நிவர்த்தி ஆகும். இன்னொன்று, நீங்கள் வீட்டில் எப்பவுமே தூபம் போட்டுக்கிட்டே இருங்க. ஒரு காலில் தூபம் எடுத்தோன்னா ஃபுல்லாக வீடு முழுக்க காட்டுங்க. ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டுலாம் அந்த பழக்கங்கள் இருக்கும். அம்மாங்க எல்லார் வீட்லேயும் பண்ணுவாங்க. இன்றைக்கி எல்லோரும் எழுந்து ஆஃபீஸு ஸ்கூலு ஆஃபீஸ்னு ஓட்டுது, அது இதுதான் பண்ண மாட்டோம். வீடு முழுக்க தூபம் போடுங்க. அது சரியாக பவர் ஒர்க் ஆகும். அது நீங்களாம் வந்து எப்படின்னா காற்று ராசி, உங்களுக்கு வந்து ஒன்றும் சிறப்பாக வேலை செய்யும். இன்னும் கோவில்களில் நீங்கள் போனீங்கன்னா கோவில்களிலே தூபம் போடுறதுக்கு எதனா வாங்கித்தாங்க, சாம்பிராணி வாங்கி தரதோ இல்லை அது வாங்குறதுக்கான காசோ இதெல்லாம் கொடுக்க ரொம்ப சூப்பராக இருக்கும். தைப்பூசம், மகாசிவராத்திரிலாம் வருது. இதெல்லாம் என்ன உங்களால் அன்னதானம், முக்கியமாக ஸ்வீட், பால் சம்மந்தமான பொருட்கள், பால் கோவாவோ இல்லை பாலோ இதெல்லாம். ஏன்னா நம்ம வந்து நினச்சிட்டோம் சாப்பாடு எடுத்து சாப்பாடாக கொடுத்தா தான் அன்னதானம். இல்லை, எவ்வளோ பேருக்கு தாகம் எடுக்கும். பால் கொடுங்க, சூடாக டீ கொடுங்க. இதெல்லாம் கொடுக்கக்கூட. டீலாம் நல்ல சுக்கரனுங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். டீ வந்து ராகுன்னு சொல்லுவாங்க, சுக்கரனுக்கும் இது நல்லா வேலை செய்யும். டீ கொடுங்க. இப்போ கிரிவலம் நிறைய இடத்துல கிரிவலம் போவோம். தைப்பூசத்துக்கே இன்றைக்கி வந்து நம்ம திருத்தணி பழனிலலாம் கிரிவலம் போய்ட்டுருக்காங்க. அவங்களுக்கு இது கொடுக்க இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு வந்து ஒரு சிறப்பான மாதமாக அமையும். ஸோ நம்ம ஒரு ராசிக்கும் முக்கியமான விஷயங்கள்லாம் கவர் பண்ணிட்டு வந்தோம். என்னென்ன கவர் பண்ணோம், ஓவராலாக லைஃப் எப்படி இருக்கும், பணம் எந்த அளவுக்கு கையில் இருக்கும், யாருக்கு ஃபேமிலியில் சந்தோஷம் இருக்கும், யார் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும், அதுக்கு என்ன தெய்வ வழிபாடு பண்ணணும், யாருக்கு வேலையில் ப்ரொமோஷன் வரும், வெளிநாடு யார் போகலாம், கல்யாண அமைப்பு யாருக்கு இருக்குது, ஏற்கனவே கல்யாணம் ஆனவங்களுக்கு நல்ல மகப்பேறு வாய்ப்பு யாருக்கு இருக்குது, இந்த மாதிரி யாருக்கு கடன் வாங்குகிற விஷயங்களில் யார் ஜாகிரதையாக இருக்கணும், பிஸ்னஸ் யாருக்கு முன்னேறும், ப்ராஃபிட் யாருக்கு வரும், தூக்கம்லாம் நிம்மதியான தூக்கம் வர்றதுக்கு என்ன பண்ணணும், இதெல்லாம் மொத்தமாக வாழ்க்கைக்கு தேவையான முக்கியமான விஷயங்கள்லாம் கவர் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இது எல்லாமே பொது பலன். ஓகே. ஏன்னா இப்போ தமிழர்கள்னு எடுத்திங்கன்னா ஒரு ராசிக்கும் 1 கோடி பேர் இருக்காங்க. அந்த 1 கோடி பேருக்கும் நான் பொதுவாக தான் சொல்ல முடியும். ஒவ்வொருத்தரோடைய நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் மாதிரி தான் அந்த ஜாதகமும், ஒவ்வொருத்தரோட ஜாதகமும் மாறும். ஸோ உங்களுக்கு தனிப்பட்ட கேள்விகள் இருந்தால் என்னோடய நம்பருக்கு தாராளமாக கால் பண்ணலாம். இதை வந்து நம்ம தெளிவாக உங்களுக்கு மட்டும் உங்கள் ஜாதகத்தை வச்சு நம்ம சொல்லலாம். இதை தாண்டி இந்த நவகிரகங்களையும் பஞ்சபூதத்தையும் எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது, இல்லை எப்படி பேலன்ஸ் பண்ணுறதுன்ற பயிற்சிகள் சொல்கிறோம். இது வந்து நவ தானியங்களை வச்சு சொல்லுவோம், கலருங்களை வச்சு சொல்லுவோம். ஏன்னா ஒரு சாமிக்கும் ஒரு கலர். அம்பாளுக்கு வந்து சிகப்பாக போடுறோன்னா ஏன், காளி அம்மாவுக்கு சிகப்பாக போடுறோன்னா ஏன், துர்கைக்கு சிகப்பாக போடுறோம் ஏன், தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் கலர் வஸ்திரம் சாத்துறோம் ஏன், இது எல்லாத்துக்கு பின்னாடி ரீசன் இருக்குது. அதை இப்போ சயின்டிஃபிக்காகவே எக்ஸ்பிளைன் பண்ணி ரிசல்ட்டோடு தராங்க. சரிங்களா? இந்த பயிற்சிகள் எல்லாம் கொடுக்குறோம். இதை கற்றுக்கிட்டிங்கன்னா, இது ஏன் கற்றுக்கணும் அப்படின்னா, நம்மளுக்கு என்ன பிரச்சனை, என்ன தோஷம் வந்தாலும், சனி பயிற்சி நடந்தாலும், ராகு பயிற்சி நடந்தாலும், நமக்கு வந்து எப்படி அந்த கிரகத்தை பேலன்ஸ் பண்ணணுன்றது தெரிஞ்சிடுச்சுன்னா நம்ம கையில் தாங்க, எல்லாமே நம்ம கையில் இருக்குது. அதை சொல்ல எல்லாமே நம்ம கையிலன்னுவாங்கள்ல, அதுதான். சரிங்களா? ஸோ இதை ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு எதனா டவுட் இருந்தால் தாராளமாக கேளுங்க. முக்கியமான பண்டிகை நாட்களில் நல்லபடியாக விரதம் இருந்து ப்ரேயர் பண்ணுங்கள். தைப்பூசமாக மகாசிவராத்திரி தைப்பூசமாக விரதம் இருந்து வேண்ட உங்களுக்கு எல்லாமே அந்த இறைவன் கொடுக்க டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். வாழ்க வளமுடன்.